கடலூரில் மீண்டும் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரேம். பிரேம், தற்போது மீண்டும் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? காயத்ரி, அதாவது கடலூர் மாவட்டத்திற்கும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் நாளைய தினம் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்ச்சியாக காலையிலிருந்து கனமழை பெய்த நிலையில் மதியம் இரண்டு மணி நேரம் சற்று மழை பெய்யாமல் இருந்தது. நிலையில் மீண்டும் கடலூர் மாவட்டத்தில் கனமழை என்பது விலைக்கு வாங்கி பெய்து வருகிறது. குறிப்பாக கடலூர், நெல்லிக்குப்பம், பண்ருட்டி, வடலூர், குறிஞ்சிப்பாடி, ஆலப்பாக்கம், பாலூர் என பல்வேறு பகுதியில் இந்த கனமழை என்பது தற்போது பெய்ய துவங்கிய நிலையில் கடலூர் நகரை பொறுத்தளவில் கனமழை இடைவிடாமல் பெய்து வருவதால் சாலைகளில் மழைநீர் என்பது அதிக அளவில் தேங்க வண்ணம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்குள்ளாயிருக்கிறார்கள். குறிப்பாக என்றாலே மழை வெள்ளத்தாலும் இயற்கை சீற்றத்தாலும் அதிக பாதிக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் இந்த மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வடிகால் வசதியிலே ஏற்பாடுகளை கடந்த முறை செய்திருந்தாலும், ஆனால் தற்போது பெய்திருக்கக்கூடிய மழைக்கே தற்போது சாலைகளில் மழைநீர் என்பது தேங்க நிலம் இருக்கிறது. எனவே மாநகராட்சி நிர்வாக சார்பில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மேயர் தெரிவித்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் இந்த மழை எதிர்கொள்வதற்காக தயார் நிலையில் இருப்பதாக, தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தற்போது கடலூர் மாவட்டத்துக்கு வருகை தர உள்ளார்கள். எந்தவித பாதிப்பு ஏற்பட்டால் அவர்கள் மீட்பு பணியில் ஈடுபடுவதற்காக தற்போது அவர்கள் வரவைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாளைய தினம் அதிக மழை இருக்கும் என்பதால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக் கொண்டு வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைய தினம் காலையில் மழை என்பது அதிக அளவில் பெய்த நிலையில் காலை பள்ளி மாணவர்கள் நனைந்தபடியே பள்ளிக்கு சென்றனர். அதே போல்தான் மாலை தற்போது 4 மணிக்கு பள்ளி என்பது விடுபட்டிருக்கிறது. ஒரு சில மாணவர்கள் தற்போது மழையில் நனைந்தபடியே செல்லக்கூடிய அவல நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் நாளைய தினம் பள்ளி விடுமுறை குறித்து எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. காயத்ரி, நன்றி பிரேம் விவரங்களுக்காக. காஞ்சிபுரத்தில் காலை 11 மணிக்கு மேல் மழை பெய்ய தொடங்கியது. ஓரிக்கை, செவிலிமேடு, ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவார்சத்திரம், வாலாஜாபாத், ஒரகடம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. இதனிடையே தஞ்சையில் பெய்த கனமழை காரணமாக அம்மாபேட்டை பகுதியில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. அம்மாபேட்டை, புத்தூர், சாலியமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நாற்று நட்டு சுமார் 30 நாட்களை ஆன இளம் சம்பா தாளடி பயிர்கள் முற்றிலும் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். பெய்கிற மழையிலும் பாதிக்கப்பட்ட 30 நாள் பயிர் முழுவதுமாக வயல்லே இல்லை, பயிரே இல்லாத நிலைமை காட்சியளிக்கிறது. எங்களுக்கு வேதனையோடு நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். விவசாயிகளாக நாங்கள் வேதனையோடு இருந்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாய்க்கால்களை முறையாக தூர்வாராதனுடைய விளைவாக இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்பது ஏற்பட்டு இருக்கின்றது. இதேபோன்று பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். பூந்தமல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான குமணன் சாவடி, மாங்காடு, வேலப்பன் சாவடி ஆகிய பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் செல்லக்கூடிய வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே சென்றன. இந்நிலையில் சென்னை வியாசர்பாடியில் மின்மாற்றி திடீரென தீப்பிடித்து வெடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வியாசர்பாடி மூர்த்தி நகர் தெருப்பகுதியில் உள்ள மின்மாற்றி கனமழை காரணமாக பட்டாசு போல வெடித்து திடீரென சிதறியது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் மின்தடை ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மின்வாரிய ஊழியர்கள் மின்மாற்றியை பழுது செய்யும் பணியில் ஈடுபட்டனர். நான் பசங்க ஓட்டி வர போகிறா.